மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பிரதமர் மோடியின் திருச்சி ராமேஸ்வரம் பயணம் தனிப்பட்ட முறையிலானதா அல்லது அலுவல் ரீதியானதா என கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். சுரேஷ், இந்த தகவல்களை யார் கேட்டிருப்பது, எந்த காரணத்திற்காக கேட்டிருக்கப்பட்டிருக்கிறது, முழு விவரங்கள் என்ன? வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி ஜனவரி 20, 21 தேதிகளில் தமிழகத்தில் ஸ்ரீரங்கம் மற்றும் ராமேஸ்வரம் கோயில்களில் தரிசனம் செய்தார். இந்த பயணம் என்பது தனிப்பட்ட முறையிலானதா அல்லது அலுவல் ரீதியிலானதா என கேள்வி எழுப்பி பிரதமர் அலுவலக பொது தகவல் அதிகாரிக்கு தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல்களை வழங்க கேட்டு விண்ணப்பித்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் எஸ் துரைசாமி. அந்த விண்ணப்பத்தில் அவருடைய பயணம் தனிப்பட்ட முறையிலானது என்றால் அவர் பயணித்த விமானம், ஹெலிகாப்டர், கார்களுக்கான செலவுகளை மத்திய அரசு செய்ததா மாநில அரசு செய்ததா என்றும் அந்த விண்ணப்பத்தில் மூத்த வழக்கறிஞர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் பிரதமர் மோடியினுடைய இந்த பயணம் தனிப்பட்ட ரீதியாக இருந்தால் எந்த கட்டணமும் செலுத்தாமல் அரசு வாகனங்களை அவர் எந்த சட்ட விதியின் கீழ் பயன்படுத்தினார் என்றும், சாதாரண பொதுமக்களும் கோயில்களுக்கு செல்ல இதுபோல அரசு வாகனங்களை பயன்படுத்த முடியுமா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தனிப்பட்ட பயணமாக இருந்தால் இந்த போக்குவரத்து செலவுகளை அவரிடமிருந்து வசூலிப்பதற்கு அரசு திட்டமிட்டிருக்கிறதா என்றும், இல்லை என்றால் அதற்கு காரணம் என்ன என்பது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அந்த விண்ணப்பத்தில் மூத்த வழக்கறிஞர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.